சின்சான் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷீரோவும் ஷின்சானும் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஜாலியா கார்ட்போர்ட வச்சுக்கிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா கருமேகமும் வந்துரும். யார் வந்திருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அப்ப பாப்பான் ஷின்சான் என்ன நம்மளுக்கே டஃப் குடுக்குற மாரி ஒரு மேகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு இருப்பான் அந்த மேகத்த. அப்ப பார்த்தீங்கன்னா சறுக்கிட்டே வருவாங்க கார்ட்போர்ட்ல ஷின்கோச்சான். அப்பதான் வந்து பேசுவாங்க. ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. யாரும்மா நீ அப்படின்னு கேட்கும்போது நான் தான் ஷின்கோச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஷின்சான் சொல்லுவான் நீ தான் ஷின்கோச்சானா உன்னை பத்தி வதந்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது ஷின்கோச்சானே சொல்லுவாங்க நான் ஃபியூச்சர்லேருந்து வரேன்னு. அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வந்தா நல்லாயிருக்கும். ஹீமாரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் பேசிட்டு இருப்பான். அப்போ ஷின்கோச்சான் கேட்பா ஹீமாரி உன் தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஷின்சான் சொல்லுவான் எனக்கு தம்பி இல்லைனா தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃபை போடுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க 2 பேரும் பேசிட்டு. அப்போ தான் சொல்லுவாங்க வீட்டிலே புத்திசாலி பையனா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் பேசிட்டு இருப்பான். ஷின்கோச்சான் எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டே போயிட்டு இருப்பான். ஷின்சானுக்கு அசிங்கமாக போயிடும். அப்பதான் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஷின்கோச்சான் பின்னாடியே போவான் ஷின்சான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க 2 பேரும். அப்பதான் மிச்சி சொல்லுவாங்க ஷின்கோச்சான் எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷின்கோச்சான் எப்பயும் போல மிச்சி நோஸ் கட் பண்ணிவிடுவா. ஹீமாரியும் ஷின்கோச்சானும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீமாரிக்கு மூஞ்சி மாடிடும். அதனால் டைப்பர் மாட்டிக்கிறதுக்காக மிச்சி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஷின்கோச்சான் சொல்லுவா ஷின்சான்ட்ட உங்கள் அம்மாவுக்கு ஹீமாரி மேலே இன்னும் பாசம் வேணும்னு. அதுக்கப்புறம் தான் ஷின்கோச்சான் சொல்லுவா ஹீமாரி உண்மையிலே உங்கள் பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. மிச்சி ஷாக் ஆவாங்க. ஏன் இந்த சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஷின்கோச்சான் நான் சில கொஸ்டின் கேட்பேன். அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஹீமோரி உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் குஸும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஹீமோரிக்கு எத்தனை டைப்பர் மாற்றுவீங்க அப்படின்னு கேட்பா. மிச்சிக்கு தெரியாது இதெல்லாமா நோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சி பேச்சையும் மாற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்த கேள்வியும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷின்கோச்சான் அடுத்த கேள்வி கேட்பா. ஹீமாரிக்கு பிடிச்ச பேபி ஃபுட் என்னன்னு கேட்பா. மிச்சி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது இன்னிலேருந்து ஹீமோரிக்கு இட்டாலியன் ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. இதெல்லாம் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லி மிச்சி ஷாக் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சி வெளியே கொரியர் வந்திருக்காக வாங்குறதுக்காக எந்திரிச்சு போவாங்க. கொரியரும் வாங்கிட்டு உள்ளே வருவாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஹீமாவரியை காணோம். இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஹீமாவரியை திறந்து பார்ப்பாங்க. ஹீமாவரி நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஷின்கோச்சான் தான் இருப்பாங்க. அப்புறம் தான் சொல்லுவாங்க ஹீமாவரி எங்கே அப்படின்னு சொல்லும்போது மேலே சத்தம் கேட்கும். ஹீமாவரி கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா மிச்சி கீழே விழுதுருவாங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷன்லாம் போட்டு ஒரு மாதிரியாக எந்திரிச்சு போவாங்க. ஹீமாவரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஷின்கோச்சான் அப்போ தான் பார்ப்பாங்க மிச்சி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. அதுக்கப்புறம் மேலே போயிட்டு பார்த்தா ஹீமாவரி அந்த புக்கை பார்த்துட்டு ஜாலியாக கத்திக்கிட்டு இருப்பா. மிச்சி அப்போ தான் பார்ப்பாங்க ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அப்போ தான் ஷின்கோச்சான் சொல்லுவா ஹீமாவரி மேலே நிறைய பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் ஷின்சானை ஏன் ஷின்சான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானை ரொம்ப கத்துவாங்க. கத்திட்டு எப்பயும் போல் மண்டையை வீங்க வச்சுருவாங்க. ஷின்சானுக்கு ஒரே அடி தான் மண்டை வீங்கிடும். அதுக்கப்புறம் தான் கோவமாக பார்த்துட்டு இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷின்சான் ஷீரோவை டான்ஸ் ஆட சொல்லுவான். ஷீரோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அப்போ ஷின்சானும் வெளியே ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். ஹீமாரியும் ஷின்கோச்சானும் உள்ள பேசிட்டு அப்போ தான் சொல்லுவான் உங்கள் அம்மாவுக்கு நிறையா பாசம் தான் இருக்குது உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மாதிரியாக சோகமாக பேசிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் தான் ஷீரோவும் டான்ஸ் ஆட நிப்பாட்டு அப்படின்னு ஷின்கோச்சான் சொல்லிவிடுவா. ஷீரோவும் நிப்பாட்டிடும். அப்புறம் தான் ஷீரோவும் ஷின்சான் விளாண்டுட்டு இருப்பாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்கோச்சான் ஹீமார்கிட்ட சொல்லிட்டு போயிடுவா. எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட்லாம் போவா. ஷின்சான் எப்பயும் போல் டைம் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இவன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுவா. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஹீமாவரி சோகத்தில் இருப்பா. ஹாரி வந்து இந்தா ஹீமாவரி உனக்கு பிடிச்ச டாய்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச பொம்மையை கொடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீமாவரி ரொம்ப ஜாலியாகிடுவா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை வச்சு நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில்